நாட்டில் நிமோனியா மூளை தொற்று மற்றும் மரணத்தில் கூட போய் முடியக்கூடிய தட்டம்மை பரவலை உடனே தடுக்க வேண்டும் என செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் ஆர் அருணாச்சலம் வலியுறுத்தியுள்ளார். கடந்த ஆண்டு மலேசியாவில் 3791 தட்டம்மை சம்பவங்கள் பதிவாகின. முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் இது இரட்டிப்பாகும். இதில் 44 விழுக்காடு குழந்தைகள் 5 வயதிற்குட்பட்டவர்கள் என பினாங்கு சுங்கைபக்கா மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான அவர் கூறினார். இந்நோய் பரவலை தடுக்க சுகாதார அமைச்சு தட்டம்மை மற்றும் ருபேலா கூடுதல் தடுப்பூசி முகாம்களை ஆகஸ்ட் 4 முதல் அக்டோபர் 12 வரை நடத்துகிறது. 6 முதல் 59 மாத குழந்தைகள் அனைவருக்கும் இலவசமாக மருத்துவமனைகள் மற்றும் வெளிப்புற முகாம்களில் இத்தடுப்பூசி வழங்கப்படுகிறது. அரசாங்கம் 16.3 மில்லியன் ரிங்கெட் செலவில் 1.5 மில்லியன் தடுப்பூசிகளை வாங்கியுள்ளது. இந்நிலையில் 95 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட தடுப்பூசி அளவை எட்டினால் நோய் பரவலை நிறுத்தி புதிய அலைகளை தடுக்க முடியும். ஆனால் தடுப்பூசி போட குழந்தைகளை கூட்டி செல்வதில் பெற்றோர்களிடம் இருந்து ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்றால் இம்முயற்சி பயனற்றதாகிவிடும். எனவே தடுப்பூசி கொடுப்பது நாளைய தலைமுறையை பாதுகாக்கும் என்பதை உணர்ந்து பெற்றோர்கள் செயல்பட வேண்டும் என லிங்கேஸ்வரன் வலியுறுத்தினார்.